பிட்காயின் மெக்ஸி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் இல்லை. அது ப்ராசஸ், அதாவது பிட்காயின் மெக்ஸிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அடைகிறதுக்கு முதல் என்னென்ன வகையான சேலஞ்சஸ், சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளணும்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறதுக்கு 6 வருஷ காலேஜோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் தேவையோ, எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் என்ஜினியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 4 வருஷம், மினிமம் 4 வருஷம் டிகிரி ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து தேவையோ, அதே மாதிரி பிட்காயின் மெக்ஸி நீங்கள் ஆகணும்னு சொன்னால் மினிமம் ஒரு பிஏ மார்க்கெட்டையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல போனால் மினிமம் ஒரு பிட்காயின் ஃபுல் சைக்கிளில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் பிட்காயின் மெக்ஸி ஆகிறதுங்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் உண்டு. அது என்ன பிட்காயின் சைக்கிள்னு சொன்னால், நார்மலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் பிட்காயின் ஹால்விங்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அதில் பார்த்தீங்க சொன்னால் பிட்காயின் மைனிங் ரிவார்ட்ஸ் அரைக்கிற வருஷம் குறைஞ்சிட்டு வரும். 50 பிட்காயின் ஒவ்வொரு மைனிங் பிளாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள ரிவார்டாக கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா அப்ராக்சிமேட்டாக அது 50லேருந்து 25 ஆயினிக்கு, 25ல இருந்து 12.5 ஆயினிக்கு, 12.5லேருந்து 6.25 ஆயினிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 ஹால்விங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 6.25லேருந்து 3.125க்கு மாறி இருக்குது. ஸோ இப்படி இந்த ஹால்விங் நடக்கிறதால சப்ளையில் பெரிய ஒரு ஷொக் கொண்டு ஏற்படுறதால டிமாண்ட் கூட்டிகிட்டு போகுது, ஆனால் சப்ளை குறைஞ்சிட்டு போகிறதால, அதாவது சப்ளை ஒரு கேப்பில் இருக்குது, ஆனால் வெளியில் வார சப்ளை குறைஞ்சிட்டு போகிறதால ஒரு பயங்கரமான டிமாண்ட் ஒன்று அதிகரிக்கும். ஸோ பிட்காயின் ஹால்விங் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு 6 மாதம் டு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு புல் மார்க்கெட் ஒன்று வரும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு கிராஷ் ஒன்று வந்து அதுக்கு பிறகு நல்லா மார்க்கெட் கீழே போய் நிறைய ஃபட்டுகள் வந்து கீழே போய் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் வேஸில் அப்படி இல்லாட்டி அக்யூமுலேஷன் பீரியடில் இருக்கும். அக்யூமுலேஷன் பீரியடில் இருக்கக்குள்ள அடுத்த பிட்காயின் ஹால்விங் வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு பெரிய ஒரு பம்ப் ஆகி திரும்ப டம்ப் ஆகும். இதுதான் நார்மலாக 4 வருஷம் பிட்காயின் சைக்கிள். இந்த சைக்கிளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிட்காயின் வேல்யூ என்னன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். இப்போ நீங்கள் இப்போ தான் கிரிப்டோக்குள்ளே வந்த ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஓகே, இது ஒரு பிட்காயின், எல்லா கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு காயின் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது நான் நிறைய பேர் இப்போ நான் வீடியோ செய்யக்குள்ள பெஸ்ட்டான ஒரு காயின் ஒன்று சொல்லுங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னால் நான் பிட்காயினை மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் பிட்காயினை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா சிலாக்கள் அதுக்கு ட்ரிகர் ஆகுவீங்க. என்ன பிட்காயினை சொல்லுங்க, பிட்காயினில் பெருசாக வாலட்டிலிட்டி இல்லை, பிட்காயின் ஆல்ரெடி $100,000 போயிடுது, இல்லாட்டி $60,000 போயிடுது, இதுக்கு மேலே அதை வாங்கினா பெரிய பொட்டன்ஷியல் இல்லை, வேற ஒரு காயின் சொல்லுங்கள். அந்த கோயிலில் இப்போ என்ன அந்த மென்டாலிட்டி, இப்போ புதுசாக வாராங்களுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குன்னு சொன்ன அந்த ப்ராப்பர் ஒரு பிட்காயின் சைக்கிள் இல்லாட்டி ஒரு கிரிப்டோ சைக்கிளை பார்க்காதாக்களுக்கு வரணும், ஏதாவது ஒரு காயினை வாங்கணும், அது மேலே போகணும், விற்று ப்ராஃபிட் எடுக்கணும், நம்ம பணக்காரன் ஆகணும். லைக் இந்த ஒரு மென்டாலிட்டியில், அதாவது அநேகமாக கேம்பிளிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அநேகமான உள்ளுக்கு வருவாங்க. ப்ளஸ் நிறைய நியூபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிஸ்டேக்கை தான் செய்வாங்க. இப்போ நான் அந்த வீடியோஸில் நீங்கள் பிட்காயினை மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அதை தாண்டி வேறு காயின் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் இல்லை, நான் பிட்காயின் மட்டும் வேறு சொல்கிறேன் பிட்காயின் என்னன்னு சொல்லி. அதாவது ஏன் அப்படி அவங்க கொஷின் கேட்காங்க, அதாவது சண்டைக்கு வராங்கன்னு சொன்னால் இன்னும் அதோட அருமை அவங்களுக்கு விளங்கலை, இன்னும் இந்த ப்ரூட்டல் பிஎம் மார்க்கெட்டை பார்க்கல அவங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ரூட்டல் பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற ஆக்களில் 90% ஆட்கள் கிரிப்டோவை விட்டு வெளியில் போயிடுவாங்க. 90% ஆட்கள் வெளியில் போயிடுவாங்க. ஜஸ்ட் 10% குறைஞ்ச ஆட்கள் தான் சர்வைவ் ஆகுவாங்க. அப்படி சர்வைவ் ஆகி வெளியில் வார ஆட்கள் தான் நாளைக்கு பிட்காயின் மெக்ஸியாக மாறுவாங்க. ஸோ நானும் அப்படி ஒரு சர்வைவர் தான். ஓகே, 2022-21 நடந்த அந்த பிஎம் மார்க்கெட்டில் பெரிய அளவில் கிராஷ் ஆகினதில் மாட்டுப்பட்டால நானும் ஒருத்தர். அதாவது கிராஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 6 மந்த்துக்கு முதல் தான் வந்தேன். புல் மார்க்கெட்டுக்குள்ளே தான் நான் கிரிப்டோக்குள்ளே வந்தேன். புல் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் அதை எந்த காயின் வாங்கினாலும் மேலே ஈஸியாக பம்ப் ஆகும் எல்லாம் சொல்லி நிறைய கேபிட்டலை உள்ளு கொண்டு வந்து நிறைய கண்ட காயின் எல்லாம் வாங்கி எந்த யூடியூபர் சொன்னாலும் அந்த காயின் வாங்குறேன், எந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னாலும் அந்த காயின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாமல் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஃபுல்லாக யார் சொல்கிற கதையை கேட்டு எல்லாத்தையும் உள்ளுக்கு போய் பிஎம் மார்க்கெட் வரக்குள்ளே வாங்கின காயின் போர்ட்ஃபோலியோ எல்லாமே 90லேருந்து 99% வரைக்கும் மைனஸில் போய் ரெக்ட் ஆகி, கைஸ் உங்களுக்கு வழங்குது இல்லை, 90லேருந்து 99% மைனஸில் போகிறேன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு $10,000 இருக்குன்னு சொன்னால் 90% இல்லாட்டி 99% மைனஸில் போய்த்துன்னு சொன்னால் உங்களோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ $100. யோசிச்சு பாருங்கள்,
உங்களுக்கு 1 வீக்குக்கு முதல் உங்களோட போர்ட்ஃபோலியோ $10,000. இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ $100 என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் பியர் மார்க்கெட். ஓகே, நீங்கள் கண்ட கோயின்கள்லாம் ஃபண்டமெண்டலி ராங்கான கோயின்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத கோயின்லாம் மேலே போகும், 10x போகும், 100x போகும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர் கதையை கட்டி நீங்கள் கிரிப்டோ வாங்க போவீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களோட நிலைமை. நார்மலாக இந்த சைக்கிள் இந்த கிராஃபில் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். ஓகே, இதில் இந்த கீழே இருக்கிற இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிப்டோ பற்றி எதுவுமே தெரியாது. அது பிறகு உங்களுக்கு ஓரளவு தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் குருங்கிற ஸ்டேட்டஸுக்கு வருவீங்க. பிட்காயினை லைக் யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸுக்கு வருவீங்க. ஓகே, குருங்கிற ஸ்டேட்டஸ் இந்த தொங்கலில் இருக்கிறது. இந்த சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ லோவாக இருக்கு, எவ்வளோ ஹையாக இருக்குங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது ஆளாக இருப்பீங்க, ப்ளஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கும். ஓகே, யாருனா உங்களுக்கு கிரிப்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஸ்கேமர்ஸ் யாருன்னா உங்களுக்கு என்னென்ன பிரமிட் ஸ்கீமையோ ROI ஸ்கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்திருப்பீங்க. அநேகமானாக்க கிரிப்டோக்குள்ளே வர அந்த மெத்தடில் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரிப்டோ பற்றி எந்த நாலேஜும் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் லோவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை பற்றி லேர்ன் பண்ணி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நிறைய கோயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ மீம் கோயின்லாம் அநேகமானாக்கள் ஆரம்பிப்பாங்க, மீம் கோயினில் ஆரம்பிப்பாங்க, இதும்பாங்க. அந்த கோயின் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறது, அது அங்கே போகும் இங்கே போகும் இப்படி இருக்குது அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் புல் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளுக்கு என்ட்ரு ஆவீங்கன்னு சொன்னால் நிறைய ப்ராஃபிட் தரும். அப்போ என்ன செய்யணும்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே ஹைக்கு போகும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபுல் ஹைக்கு போகும். ஓகே, ஸோ இப்படி ஹையில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நிறைய கிரிப்டோ கரன்சிகள் நிறைய கோயின்கள் வச்சுருப்பீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ எல்லாம் 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் எல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோ போயிட்டுருக்குது. சின்ன கிரேஷ் ஒன்று வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. அப்படி கப்புள் ஆஃப் கிரேஷஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோக்கு நம்பிக்கையாக வாங்கின கோயின் எல்லாமே 90%, 95%, சில கோயின்லாம் 99% எல்லாம் மைனஸில் போகும். நீங்கள் 5 டிஜிட் 6 டிஜிட்டில் இருந்த உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டிஜிட் 3 டிஜிட்டுக்கு வரும். ஓகே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும். ஆனால் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் திரும்ப லோக்கு வந்துடும். எவ்வளோக்கு ஹை கான்ஃபிடன்ஸோட இருந்தீங்களோ அவ்வளோக்கு லோக்கு வரும். ஸோ இந்த பீரியட் தான், அதாவது நீங்கள் மேலே டொப்பில் இருந்து கீழே இறங்கி இவரத்தை வர இந்த பீரியட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பீரியட். ஏன்டா இந்த பீரியடை தாண்டி சர்வைவ் ஆகிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம். அதாவது 10% விட குறைஞ்சாக்கள் தான் சர்வைவ் ஆகுவாங்க. 90% ஆக்கள் மார்க்கெட் விட்டு வெளியில் வைத்துருவாங்க. ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வர கிரிப்டோவில் லாஸ்ட் ஆகிட்டன், சில ஆகிட்ட காய்ச்சிங்கன்னா அவங்களுக்கு கிரிப்டோவில் லாஸ்ட் ஆகிட்டன், கிரிப்டோ அவ்வளோ நல்லமில்லை அது இதுன்னு சொல்கிற ஆக்களுக்கு காரணம் என்னென்னா அவங்க இந்த சைக்கிளில், அதாவது இந்த ஃபஸ்ட் சைக்கிளில் பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த மிச்சம் இருக்க அந்த இது 3 டிஜிட் அந்த இதையும், அதாவது 90% 99% இருக்கிற போர்ட்ஃபோலியோ விற்றுட்டு வழியால் போயிருப்பாங்க. எந்த பர்சனலாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் கூட எனக்கு அப்படி செஞ்சு போட்டு அதை என்னைகிட்ட கதைக்காமல் தனியாக அவங்க கிரிப்டோவில் ட்ரை பண்ணி போட்டு அப்படியே ரெக்டாக எனக்கு பிறகு அப்படி சத்தம் பண்ணாமல் இருந்துருவாங்க. பிறகு கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு நானும் கிரிப்டோக்குள்ளே வந்து அப்படியெல்லாம் நடந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியல் ஓஜி சார்னோன்னா இந்த கிரேஷை தாண்டி ஓகே சர்வைவ் ஆகிற 10% ஆக்கள் தான். அதில் ஒரு ஆள் தான் நானும். அதுக்கு பிறகு என்ன வைங்கன்னு சொன்னால் பிட்காயினை பற்றி படிப்பீங்க. பிட்காயின்ட ரியல் வேல்யூ உங்களுக்கு அது பிறகு வராங்க. ஓகே, பிட்காயினை ஸ்டடி பண்ணுவீங்க. பிட்காயின் ஏன் பாவிக்கப்படுது, ஏன் இந்த பேங்க் கவர்மெண்ட் எல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஏன் பிட்காயினை நம்மளோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏன் பிட்காயின் தவிர நீங்கள் ஆரம்பத்தில் வரக்குள்ள மணி ஏர்ன் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் பிட்காயினை நீங்கள் படித்ததுக்கு பிறகு மணி ஏர்ன் பண்ணுறதை தாண்டி நம்மள்ட சொத்தை பாதுகாக்கணும், நம்ம இன்ஃப்ளேஷன்ல இருந்து நம்மளோட உரிமையை பாதுகாக்கணுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே வருவீங்க. ஓகே, அதுக்கு பிறகு பிட்காயின் ப்ரைஸை பற்றி எல்லாம் உங்களுக்கு கவலை இருக்காது. உங்கள்கிட்ட பிட்காயின் போதாதுங்கிறப்ப கவலை தான் இருக்கு. பிட்காயின் நான் 1 லட்சத்தில் வாங்கல, 60,000 வாங்கல, 15,000 வாங்கலன்னு சொல்லி உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்டா நீங்கள் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டமண்டு வரும். பிட்காயின் $1 மில்லியன் மேலே போய் அது பிறகு US$ பெறுமதியோட கம்பேர் பண்ண இயலாத அளவுக்கு போகும். அப்படியான லெவலுக்கு போகக்குள்ள நீங்கள் $1 லட்சம் வாங்கினாலும் லாபம் தான், $1 மில்லியன் வச்சு வாங்கினாலும் லாபம் தான். அந்த மென்டாலிட்டிங்க நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ப்ரைஸை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. ஓகே, அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு லேட்டாக தான் வரும். அதுக்கு பிறகு கண்டினியூஸாக பிட்காயினை நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பித்து அப்படியே மேலே போய் அது பிறகு எல்லாருக்குமே பிட்காயினை டீச் பண்ண ஆரம்பிப்பீங்க. லைக் நான் இருக்கிற ஸ்டேஜில். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் தொங்கலில் பிட்காயின் மெக்ஸி ஆகுவீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 4 வருஷமாவது எடுக்கும். ஓகே, நீங்கள் பியர் மார்க்கெட்டில் அடி வாங்கணும், நிறைய உங்களோட கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ மைனஸில் போகணும். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் ரியல் பிட்காயின் வேல்யூ உணர்வீங்க. அதுக்கு பிறகு தான் பிட்காயின் மெக்ஸி ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு கிரிப்டோ பிட்காயினை பற்றி எதுவுமே தெரியாது, பிட்காயினை சேஃபான வழியில் எப்படி வாங்குற, அதை எப்படி சேஃபாக ஸ்டோர் பண்ணுற, எப்படி அதில் இருந்து பேசிவ் இன்கம் பண்ணுன்னு சொல்லி பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க. அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் ஏன் அது வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறோம். பை.